உரையை நான் முடிச்சிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா அலெக்ஸ் அவர்களே, குருஜி சிவசாமி அவர்களே, டத்தோ ஸ்ரீ டத்தோ நண்பருங்க, கூட்டாளிங்க, தோழருங்க, வந்திருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம். இந்த மேடம் கலாதேவி ஏறக்குறைய ஒரு மாதம் என்னை கூப்பிட்டாங்க. நம்ம நார்மலி ஃபோன் எடுக்க மாட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு அன்னாடம் 1-2 வந்தால் ஒரு 1000 கணக்கில் வரும். ஆனால் அந்த லைன் வேறு ஆளுகிட்ட போன போது, அங்கே என் செக்ரட்டரி கிட்ட போன போது, அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரே டவுன்லேருந்து வந்தேன், லுமோட்லேருந்து வந்த போது எனக்கு லுமோட்னா கண்டிப்பாக ஸ்பெஷலான ஆளாக தான் இருக்கும். நானே கூப்பிட்டு பேசும் போது, இவங்க இன்றைக்கு நேற்று உள்ள நண்பர் இல்லை, ஒரு 50 வருஷம் 40-50 வருஷம் உள்ள நண்பருங்க. ரொம்ப நல்ல குடும்பத்தில் வந்தவங்க. அவங்க தாயார் அங்கே இருக்காங்க. நான் போய் பார்த்து அவங்க தாயாரை ஒன் கோ ஐ கேன் ரெக்கக்னைஸ். அவங்கள பார்த்து ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷமாக இருக்கும். போய் பார்த்த போது என்னோட செல்லம்மானோட பேரை கூப்பிட்டாங்க. என்னோட எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னா குலாதான்னு தெரியும்ல. என்னோடய வீட்டில் என் டவுனில் குலான்னு கூப்பிட மாட்டாங்க, வேறு பேர் கூப்பிடுவாங்க. அது சொல்லக்கூடாது. அது சொன்னால் ரொம்ப பேர் அதை கூப்பிட்டு நான் திருப்பி கூப்பிட்றதா இருக்குது டெலிஃபோனில். ரொம்ப ஓகே. இன்றைக்கு சுலகமாக வந்தால் எனக்கு இந்த அழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கலாதேவி இந்த மாதிரி சிறப்பாக செய்வாங்கன்னு நான் நினைக்கல, ஆனால் செஞ்சது ரொம்ப சந்தோஷம். இந்த இசையை நம்ம கலாச்சாரம் அதை பற்றியெல்லாம் நல்லா பெருவு பண்ணோம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த உலகத்திலே ஹிஸ்டாரிக்கலி பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். ஆனால் நம்ம அந்த தமிழ் படிக்கிறதுக்கோ பழகிறதுக்கோ ரொம்ப தயங்குவோம். ஆனால் நம்மளுக்கு தெரில, நம்மளோட எசெட் நம்மளுக்கு தெரில. இன்றைக்கு பாருங்க, தமிழ் பள்ளிக்கூடம் ஒரு 527 தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது. நான் இதுக்கு முந்தி ஒரு சின்ன கூட்டத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம என்ன செய்யலாம், என்ன சாதிக்க போகிறோன்னு. என்னோட கணிப்பில் இந்த நாட்டில் இந்தியோட பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒன்றும் ஒரு 10 வருஷத்தில் நம்ம இவ்வளோ பேர் தான் இருப்போம். 1957 12 விழுக்காடு% தமிழவங்க இருந்தாங்க. இன்றைக்கு 6%. இன்னும் கொஞ்சம் நாளில் அது கூட குறைய போகுது. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, ஈப்போவில் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த தமிழ் பள்ளிக்கூடம் பேர் சென்ட் பிலிமினா. அப்போ ஒரு 15-20 வருஷம் நான் அப்போ எதிர்கட்சியில் இருக்கும் போது எலோகேஷன் கட்டு ஒரு புது பில்டிங் கட்ட என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நம்ம அரசாங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் பேசி அது இது 2.3 மில்லியன் ஒதுக்குனாங்க. அரசாங்கம் காசு கொடுக்கல. அப்போ இந்த அரசாங்கம் வந்த போது இப்போ அந்த காசை கூட கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள அரசாங்கம் மாதிரி இல்லைங்க. அவங்கெல்லாம் வெரி கிளவர். என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எத்தனை மாணவர் இருக்காங்க? என் டாக்டர் அந்த தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்க. 15 வருஷம் 850 மாணவர் இருந்தாங்க. இன்னைக்கு 350 மாணவர் தான் இருக்காங்க. அப்போ அரசாங்கம் கேட்குது, 350 மாணவருக்கு ஆசிரியர் அளவுக்கு மேலே இருக்காங்க, புது பள்ளிக்கூடம் என்னத்துக்கு? அவங்க கேட்குறது நியாயம், அது லாஜிக்காக இருக்குது. இதுதான் நம்மளோட பிரச்சனை. எனக்கு தெரியும், ஐம் அ லாயர். எனக்கு என்ன வழியில் மக்களை ஒன்று பெருவை பண்ணுறது கூட செய்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ. பட் இது ஒரு பெரிய சிந்தனையாக நம்ம கண்டிப்பாக நம்ம எங்கே போனாலும் சொல்கிறாங்க, இந்த அரசாங்கம் இப்படி செய்யலை, தமிழங்களுக்கு இப்படி செய்யலை, ரொம்ப குறைவாக இருக்குது. கரெக்ட். ஆனால் நம்ம பெர்சன்டேஜ் இறங்கிக்கிட்டே இருக்கும் போது ஒன்றும் இறங்க போகுது. ஒன்றும் கொஞ்ச நாளில் தமிழ் எழுத்து கூட அந்தந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழ் பள்ளிக்கூடம் இன்றைக்கு ஏறக்குறைய 40-50% தமிழ் பள்ளிக்கூடம் 100 பிள்ளைங்க கூட இல்லை.
பெரிய பிரச்சனை இந்த நாட்டு புலகம். ரொம்ப பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு உதவி கிடைக்கல, செய்ய முடியலன்னு. குறை அரசாங்கத்தை வந்து குறை இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சீனவங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க? நான் வந்து ஒரு இன்டர்னல் மீட்டிங்கில் நான் இருக்கிறேங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்குது 85% விழுக்காடு வந்து 85% அந்த பெனிஃபிட்ஸ் எடுக்கிறது சீனவங்க. சைனீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் எடுக்கிறாங்க. நம்ம தான் லாக் பண்ணுறதில்ல, அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்ல, நம்ம செய்யறதில்ல. நம்ம சொல்லுவோம் நம்ம டிக்டாக்ல போடுவோம் கிடைக்கல செய்யலைன்னு. நீங்கள் பாருங்கள் சீனவங்க. என் தொகுதியில் மலேசியாவில் மிக கூட தமிழங்க இருக்கிறது புந்தோங்க. என்னோட தொகுதியில் பல பிரச்சனை வருவாங்க. சைனீஸ் will never come. நம்மளே போய் அவங்க ரீச் அவுட் பண்ணதான். அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு எல்லா சலுகையும் இருக்குது, நம்மளே போய் தேடி பார்க்கணும், இல்லாட்டி முடியாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நாளைக்கு வந்து எங்கள் கட்சியோட எலெக்ஷன். நான் வந்து இந்த கமிட்டியில் வந்து 30 வருஷம் உறுப்பினராக இருக்கேன். இதான் மொதல் வாட்டி அந்த தேர்தல் வந்து நான் நிற்க வந்து தயாராக இல்லை. நான் ஏன் நிற்கலைன்னா, ஏன்னா ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க, நீ பதவி விட்டு போயிடுவே, துணை அமைச்சர் போயிடுவேன். அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பேன். நான் வந்து ஏறக்குறைய 24 வருஷமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். எனக்கு 1-2 வருஷம் இருக்குது, அது நான் இருப்பேன். ஆனால் கட்சியில் வந்து ஒரு முக்கியமான பதவி வந்து எடுக்க வந்து முடியாது. ஏன்னா நான் வந்து எலெக்ஷனை நிற்கலை, நான் வந்து அந்த பதவி எடுக்கிறதுக்கு நியாயம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கட்சியிலும் சரி மித்த கட்சியிலும் சரி ரொம்ப இளைஞர்லாம் இருக்காங்க. என்னோட கணிப்பில் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். கடைசி வரைக்கும் நானே அங்கே இருந்து நான் தான் செய்ய முடியும், நான் தான் சாதிக்க முடியும், குலசேகரம் ஒண்டி தான் செய்யணும், அது நியாயம் இல்லை. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நீ ஒண்டி இருக்கலாமா? என்னோட ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் செய்யக்கூடாது. அவங்க சொல்லாத போதே நீ வெளியாகிடணும். ஆனால் சில பேர் என்ன வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு நீங்கள் ஏன் வந்து நிற்க மாட்டேறீங்க? நிற்கிறது தான் பிரச்சனை. என்ன 30 வருஷம் ஜெயிச்சு வந்த மாதிரி தான் நிற்க முடியாதா? நிற்க முடியும். ஆனால் ஒரு சட்ட காலத்தில் வந்து உங்களுக்கே தெரியணும் நீங்கள் எப்போ வெளியாகணும். இறுதியாக இந்த மிஸ் கலாதேவிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த இசையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, அதை இன்னும் ஊக்கமாக்குறதுக்கு இது வந்து அரசாங்கம் கூட பல சலுகைலாம் இருக்குது. நீங்கள் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட ரீச் அவுட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி உதவி செய்யலாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இவங்களுக்கு என்கிட்ட சொன்னாங்க. நானே சில நன்கொடை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி டெலிஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்ககிட்ட. அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ரொம்ப பேர் செய்வாங்க. இதை நீங்கள் இன்றைக்கி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். சரி, YB குலாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் நிறைய விஐபிகளை கூப்பிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே ஆக்சுவலி அவங்களுடைய PA தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் பர்சனலி விஐபிஸ் எல்லாம் வெரி குட். நம்ம அவங்கள டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணோம்னா எந்த உதவி வேணாலும் அவங்க செய்கிறாங்க. YBக்கு வந்து ஆக்சுவலி நேற்று இப்போல ஒரு ப்ரோக்ராம், YB இன்னைக்கும் நேராக இப்போலேருந்து வராரு. அவருடைய சொந்தக்கார கல்யாணம் வேற. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை மதித்து நம்மளுக்கு இங்கே வர்றாருன்னா அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இது மாதிரி தலைவர்கள் ரொம்ப குறைவு. என்னுடைய அனுபவத்தில் யாரும் கோவப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய அனுபவத்தில், ஏன்னா நான் என்ஜிஓவில் இருக்கும் போது நான் நிறைய சேவைகள் செய்யும் பொழுது நிறைய இந்தியர்கள் நிறைய உதவி செய்கிறாங்க. ஆனால் பாலிட்டிஷியன்ஸ் என்று வரும் பொழுது எங்களுடைய தொகுதி, அந்த தொகுதி, இந்த தொகுதி என்று நிறைய உதவிகள் நம்மளுக்காக கிடைக்கல. ஆனால் YB குலா வந்து இப்போ மன்றத்தில் உள்ளவர். ஆனால் இங்கே ஷா அலாம் கிளாங் உள்ள மக்களுக்காக இறங்கி உதவி செய்கிறாரு. இது மாதிரி ஆளு தான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. மக்களுக்கு உதவி பண்ணுற ஆளுங்க தான் நம்மளுக்கு தேவை. நன்றி. அடுத்து மிஸ்டர் எலெக்ஸ், அவர் வந்து நம்மளுடைய அறிவிப்பாளர் இருந்தார் கூட. ஆனால்
இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க அவரு தான் எனக்கு பெரிய அளவில் உதவி இருந்து செஞ்சார். அப்புறம் நம்ம சண்முகம், ஸ்ரீ சண்முகம், அவரும் பெரிய அளவில் இருந்து உதவி பண்ணார். சரி, அவரை கௌரவிக்கிறதுக்காக YB அவர்களுக்கு அவருடைய படத்தை போட்டு மாதிரி ஒரு சான்றிதழ் வழங்குங்க ஐயா. இவர் தான் டத்தோ ஸ்ரீ கணேசன். நான் சொன்ன உடனே வரமா பிரச்சனை இல்லைன்று இவர் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணார். இந்த இன்னைக்கு உட்காந்துருக்கிற சேர்ஸ் எல்லாம் இவர் தான் ஸ்பான்சர் பண்ணார். ரொம்ப நன்றிங்க ஐயா. இங்கே இருங்க, நம்ம ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். அடுத்து வாங்க டத்தோ எம் கோபாலகிருஷ்ணன். டாக்டர் கோபாலகிருஷ்ணன் நிறைய நிகழ்ச்சியில் சென்று கலைஞர்களுக்கு ஆதரவாக நன்கொடை வழங்குவார். அதே போல தான் நம்ம டத்தோ ஸ்ரீ டாக்டர் தினகரனும் நிறைய நன்கொடை வழங்குவார். அவருக்கு இந்த வேளையிலே நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இவர் தான் சாப்பாடு இன்றைக்கு நமக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த வேளையில் ஒரு பெரிய நன்றியை சொல்லி ஆக வேண்டும். முருகன் பத்மா அவர்களை பாராட்டுகின்றோம். அடுத்து அவர்களை மறக்கக்கூடாது, அந்த மனப்பான்மை தான் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கலாதேவி அவர்கள் சிறப்பாக பலரை இங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் டத்தோ ஸ்ரீ தினகரன் அவருடைய மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்து நம்முடைய புரட்சி பெண்மணி, இன்னொரு புரட்சி பெண்மணி ஜேன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அதனை வெற்றிகரமாக படைத்த இந்த ஜேன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அதான் ஸ்பெஷலாக வருது விசேஷத்தம். எல்லாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டங்களோ அன்றைய நிகழ்ச்சியில்? நன்றி நன்றி நன்றி. அன்றைக்கு பாடி எல்லோரையும் வேப்பில் ஆழ்த்தினார். ஒரு பெரிய விஷயம், ஒரு பெண்மணி அந்த அளவுக்கு மண்டபம் நிறைந்து கூட்டத்தை கூட்டிய ஒரு மாபெரும் புரட்சி பெண்மணி. அவருக்கு இந்த வேளையிலே கண்டிப்பாக வாழ்த்தினை கூறியாக வேண்டும். உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கின்றேன். அதே வழியில் இன்றைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. இவங்களாம் சேர்ந்தா தான் இந்த நிகழ்ச்சி. அதனால் இந்த பணம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், குணம் வரணும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அந்த கொடுத்த மனிதர் தான் இவருங்க. ஆகையால் இந்த அன்பு உள்ளங்களுக்கு நிறைய கைத்தட்டுங்க, நிறைய கைத்தட்டுங்க, தட்டுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த வேலையிலே நிகழ்வை கலந்து கொண்ட வாழ்த்துக்கள். இது போன்ற நிகழ்வு எங்கே செய்தாலும் நம்ம கலாதேவிக்கு கண்டிப்பாக நீங்களா யாரும் வரணும். நீங்கள் நான் சண்முகம் அவர்களுக்கு இந்த மாலை அணி வைக்கிறோம். ஏன்னா அவரு தான் டைப்பிங்ல இருந்து எனக்கு கால் பண்ணுவார். அம்மா எப்படி முடிஞ்சதா வேலை, அம்மா இவங்கள போய் பாருங்க, அவங்கள போய் பார்க்குறங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ நம்ம எவ்வளோ பெரியவங்கன்ற முக்கியம் இல்லை, அவங்களுடைய மனசு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி நன்றி கலாதேவி அவர்களே. ஒரு நிகழ்ச்சியை படைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சிரமம்.
அதை தன்னை ஒண்டியதை எடுத்து நடத்துகிறாங்க. அவரும் அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இவர் எனக்கு இப்போ வந்து ஸ்ரீஷான் வந்து மரியாதை செலுத்த போகிறாரு. நன்றி நன்றி. இது வந்து ஒரு பெரிய சரி 2 பலக்குரல் மன்னர்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இவர் அவருக்கு மாலை போடுறது, அவர் இவருக்கு மாலை போடுறது. ஆமாம். திரு நாகராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றோம். இந்த இசைக்குழுவை இத்தனை வருஷம் சிறப்பாக வழிநடத்தி வந்தவர் திரு நாகராஜ் அவர்கள், இசைக்குழுவின் தலைவர். அவருக்கு சிறப்பு செய்வோம். இப்பொழுது திரு நாகராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் நம்மோடு. நன்றி, வணக்கம். இதான் முதல் டைம் நாங்கள் கோலம் போடுற நிகழ்ச்சிக்கு வரோம். பெரும்பாலும் இந்த ஒகேஷனில் ஒரு 20-30 வருஷம் இயங்குது. அதாவது இது வந்து -1 கிடையாது, 10-15 பேர் வாசிக்கிறாங்க. இங்கே வந்தவங்க எல்லாம் உண்மையிலே அற்புதமான கலைஞர். என்கிட்ட மட்டும் யாரும் கேட்டது கிடையாது. எனக்கு நான் வந்து பாட்டு படிக்கிறேன், இசை வாசிக்கிறேன், எவ்வளோ கொடுக்குறேன்னு கேட்டது கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக அந்த வாசிக்கிறாங்க. ஸோ ஒரு அற்புதமான கலைஞரை பார்த்தது கிடையாது. அண்ணன் MS மணி இருக்கார், மூத்த கலைஞர். அங்கே கண்ணா ரொம்ப சிறு வயசு. கண்ணாக்கு வந்து ஒரு 34 வயசு இருக்கும், இசை வச்சுக்கிறாரு. அவர் வந்து நான் கேட்டேன், ஹலோ அவரும் அங்கே போய் போகும். இந்த சிறு வயசில் நீங்கள் சிறு வயசு பாட்டு படிக்கல எப்படின்னு. அது எங்கள் அப்பாவும் கலைஞர்னு. அண்ணன் பாஸ்கர் என் கூட இருக்கிற 30 வருஷத்துக்கிட்ட. வேறு ரிச்சர்ட் அற்புதமானவர். வேறு இவங்க கலைஞர்கள் எல்லாம் இந்த உரிமை சட்டு வந்திருக்கு. எல்லாம் சித்தியாவும் ஈப்போலேருந்து வராங்க, ராத்திரி வரைக்கும் வாசிப்பாங்க. அற்புதமான கலைஞர் இவங்க. இதை முடிஞ்சு நாங்கள் ஒரு திட்டம் போடுங்க, ரோட் ஷோக்கு போகலான்னு. அநேகமாக சித்தியாவான், டைப்பிங், சுங்காய் பத்தானி இந்த கலைஞரெல்லாம் ஒத்துழைப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி சொல்லுவோம்? ஓகேவா? ஸ்ரீஷான் போய் தர பார்க்கலங்க. இந்திராணி கேஸ் கூட நீங்கள் பாருங்கள், எல்லா லாயரும் பின் வாங்கிட்டாங்க. எங்கள் லைசன்ஸ் ப்ரோக்கோ பண்ணணும் எனக்கு. அது சில இஸ்லாம் சம்மந்தப்படுது. ஆனால் அவர் மட்டும் அந்த கேஸ் வெற்றிகரத்தனமாக தைரியமாக முடிச்சு கொடுத்தாரு. அது எனக்கு வந்து ஒரு தைரியம் பாராட்டுறேன். அவர் இங்கே வந்துட்டார், காசு கொடுப்பார், அந்த அடிப்படையில் சொல்லலாம், கொடுப்பார் கண்டிப்பாக எனக்கு தெரியும். இருந்தாலும் நல்ல மனுஷன். அவங்க அப்பாவும் குள்ள உங்களுக்கு தெரியுமா, MIC ஒரு தலைவராக இருந்தார். அப்போ இருக்கும்போது சண்முகம் இருக்காரா விளையாட்டார். அப்போ 1970 கிளாப் பேல் மணி MIC ஜோன் பண்ணி இதோட பெரிய நிகழ்ச்சி போட்டாங்க. அது மிஸ்டர் முருகேஷ் தான் காரணம். அவங்க ஃபாதர் திரையான கலைஞர். அப்போ நான் சின்ன பையனை தான் இருப்பேன். லுமோட்டில் போட்டாங்க, பெரிய அமிர்தாங்க 1970s போட்டாங்க. அப்போ சண்முகநாதன், லாரன்ஸு, ஜூலியட்டு, பெரிய பெரிய கலைஞர்லாம் வந்தாங்க. குலா ஃபாதரும் பேல்பலியாபையும் போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு வார்த்தை கேட்டுச்சு. குலா ஃபாதர் சொன்னார், நல்லா சாப்பாடு போடுற கலைஞர்களான்னு. ஸோ இது கலை நல்லா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கொஞ்சம் நாள் தான் இருக்குது. மிஸ்டர் குலா ஒரு 5-6 பாட்டு கெடுப்புவார். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் கலை நிகழ்ச்சிக்கு இவங்களும் வரல, தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியல. ஸோ அவங்களுக்கு நான் இங்கே சிறப்பு செய்கிறேன். நன்றி, வணக்கம். படம் பிடிக்கிறார்.
மாதவன் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாங்க, மேலே லேட் பண்ணாங்க, நில்லுங்க. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. நம்முடைய ஜெயின் அவர்கள் அன்றைய நிகழ்ச்சியில் இந்த பிரமுகர்கள்லாம் கலந்து கொள்ள முடியாது போனதுனால இன்றைக்கு அந்த சிறப்பு செய்து விட்டார். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஏபி சிவம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அடுத்து திரு பாஸ்கரன் பிரசாத்வான் கபாஜிகான் இதயக்கணி அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து திரு கணபதி மாய் வெளிச்சம். மை வெளிச்சம் மீடியாவை சேர்ந்த திரு கணபதி. அடுத்து திரு சுப்பிரமணியன் தங்கவேலு அவர்களை அழைக்கின்றோம். திரு சுப்பிரமணியன் தங்கவேலு. எல்லோருக்கும் வணக்கம். திரு சுப்பிரமணியம் தங்கவேலு அண்ணன், இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இவ்வளோ அருமையாக நடந்தது இவர் தான் முதல் காரணம். ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்காத போது இவரை தச்சையில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அப்போ நான் பேசியிருந்தேன். அப்போ அவர் என்கிட்ட வந்து நேராக கேட்டு என் பற்றி விசாரிச்சுட்டு அப்புறம் நான் சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன், அம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன் சொல்லிட்டு தெரியாத அறிமுகமாகாத ஒரு ஆளு இவ்வளவு பெருசா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனா இவர் தான் முழுக்க முதல் காரணம். எந்த ஒரு மதிப்பு மரியாதை எதிர்பார்க்காத நடுராத்திரியில கூட கால் பண்ணி அம்மா இவங்கள பார்த்தீங்களா, அம்மா இவங்கள பாருங்கன்று நிறைய விஐபிகள் இவர் மூலியமா தான் எனக்கு அறிமுகம் படுத்துது. அடுத்து அண்ணன் ஈஸ்வரலிங்கம், இவரு எனக்கு ஊர்துணையா இருந்து முதல் நாள் அன்று இன்று வரை கலா எப்படி இந்த நிகழ்ச்சி வந்துச்சு அந்த நிகழ்ச்சி வந்துட்டு இவரு தான் நிறைய ப்ரோமோ பண்ணி இவ்வளோ கூட்டத்தையும் எடுத்தாரு. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்து அண்ணன் இவர் என்னை டாக்டர் ஏபி சிவம், அவருக்கு ரொம்ப நன்றி. அவரு ஒரு பெரிய ஸ்பான்சர், நம்மளுக்கு நிறைய ஸ்பான்சர் செஞ்சார். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்க எல்லாரும் முக்கிய காரணமாக இருந்தீங்க. எல்லாரும் டிக்கெட் வாங்கி வந்தவங்களுக்கும் உங்களுக்கு கை கூப்பி நன்றி சொல்கின்றேன். ஏன்னா நீங்களாம் இல்லாட்டினா இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்க முடியாது. இது வந்து நிகழ்ச்சி தனியாலாம் நடத்த முடியாது. எல்லாருமே வந்து நடத்தி எவ்வளோ தூரத்துக்குள்ள இருந்து வந்திருக்கீங்க. எங்களுடைய அழைப்பை மதித்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். பராசக்தி வாங்க. மல்லியா ஜோதி. லோக வித்யா நடன கலைஞர் லோக வித்யா வாங்க. அடுத்து லிஷாநீலி மோகன சுந்தரம்.
லிஷாலினி மோகன சுந்தரமா? லிஷாலினி மோகன சுந்தரம். காந்திமதி சுப்பிரமணியம் வாங்க. இந்துமதி ஜானகிராமன். அடுத்து காந்தராவ் புஷ்பவல்லி. இந்துமதி ஜானகிராமன். காந்தராவ் புஷ்பவல்லி. இவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். நிறைய நம்முடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. நம்ம கலாதேவி அவருக்கு நிறைய உதவிகள். ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது சாதாரண காரியம் இல்லை. அந்த வகையில் இவர்கள் அனைவரும் நிறைய உதவி செய்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நன்கொடை கொடுத்து உதவியவர்களுக்கும் நன்றிகள் கூறிக்கொள்கின்றேன். அதே வேளையில் சிறப்பாக இப்படி பல உதவிகள் செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. சுந்தர் சண்முகராணி வாங்க. இருக்கீங்களா? சுந்தர் சண்முகராணி. சரி, நன்றி நன்றி நன்றி. உடல் விட்டு போகும்போது சந்தோஷம், தமிழ்ல மகிழ்ச்சி. இந்த சந்தோஷம் இருக்குதான்ட்டு உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்களேன். இந்த சந்தோஷம் இல்லாவிட்டால் வாழ்க்கையை வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்க. ஸோ சந்தோஷம் என்பது தற்காலிக சந்தோஷம் இல்லை. தற்காலிக சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குது தெரியுமா, போலாமா, வீட்டுக்கு போன பிறகு ஆமா தூங்கு, அவ்வளவுதான். இது தற்காலிக சந்தோஷம். அடின்னு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தர சந்தோஷம் எங்க கிடைக்குது அதை உணர்ந்து பாருங்க. நிரந்தர சந்தோஷம் என்பது என்ன தெரியுங்களா? இப்போ வெளியில போய் நீங்க விசாரிச்சு பாருங்க. இன்னைக்கே விசாரிங்க, எப்படிலாம் இருக்க? சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கியா? ஏன்? நல்ல பொண்டாட்டி, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல காடி, நல்ல வீடு. இது சந்தோஷமே இல்லை, தற்காலிக சந்தோஷம். நிரந்தர சந்தோஷம் என்பது என்னவென்றால், இப்போ கேட்குறீங்க, டே சிவசாமி சந்தோஷமா இருக்கியாடா? சந்தோஷமா இருக்கம்பா. ஏன்டா சிவசாமி? எனக்கே தெரியல. எவன் ஒருவன் இதை சொல்றானோ அவனை பிடிச்சுக்கங்க. அவங்கிட்ட ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இந்தியாவில் ஒரு பெரிய ஆன்மீகவாதி பயிற்சி கேட்டார், அதெல்லாம் சும்மாங்க, எப்படிங்க நிரந்தர சந்தோஷத்தை உணர முடியும்? தற்காலிக தான், வந்துட்டு போகும். ஒன்று சொன்னேன், நீங்களாம் கேளுங்க. குழந்தையா இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை உணர்ந்தோம். எவ்வளவுதான் அடிச்சாலும் திட்டினாலும் வடியாரும். ஏன்னு தெரியுங்களா? அதான் நிரந்தர சந்தோஷம். இன்னைக்கு கணவன் மனைவி கண்ணு திட்டிவிட்டா உனக்கு இருக்குடி, இது சந்தோஷமே இல்லை. ஸோ நிரந்தர சந்தோஷம் என்பது என்னவென்றால், காரணமே இல்லை, இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கிறேன், அதாங்க உண்மையான சந்தோஷம். என்றைக்கு ஒரு மனிதன் இந்த சந்தோஷத்தை உணர்கிறானோ, அந்த சந்தோஷத்தை கண்ணால பார்க்க முடியாத சந்தோஷம் தான் உணர்வு. அந்த சந்தோஷம் என்பது உணர்வு. அந்த உணர்வு தான் ஆன்மா. என்றைக்கு அந்த ஆன்மா உணர்வுக்கு போறீங்களோ, அன்றைக்கு தான் அன்பு என்ற தன்மையை உணர முடியும். அன்புனா என்னங்க? என்ன சொல், அன்பாருடா. அன்புனா என்னவென்று தெரியாவிட்டால் எப்படிங்க அன்பா இருக்கிறது? முதல் கோட்பாடு சொல்றேன். அன்பு என்பது கட்டுப்பாடற்றது. ஜாதி, மதம், இனம், பாசம், நேசம், குலம், கோத்திரம், உயர்வு, தாழ்வு, ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காத உண்மையான அன்பு. ஆனா இன்னைக்கு ஜாதி மதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படிங்க கடவுள் உள்ளுக்கு வருவாரு? ஸோ தயவு செய்து உங்களுக்கு, ஏன்னா அறிவிப்பாளர் மேலே வந்துட்டாரு, அது அறிகுறை என்னன்னா, மவனை போதுண்டா நிப்பாட்டு சொல்றதுக்கு ஒரு அறிகுறி போல இருக்கு. அவர் ஓகேன்னு சொன்னா நிப்பாட்டிடுறேன். அடிப்படை அன்பை உணருங்க. இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா? நீங்களா ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்க முடியல? பல காரணங்கள். ஒரு காரணம் என்னன்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. ஏற்றுக்கொள்ள தன்மை இல்லாவிட்டால் நீங்க காலம் முழுதும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, வாழ்க்கையில எந்த நடந்தாலும்
இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் எங்கள் பயிற்சிக்கு வந்தீங்கன்னா இதை உணர வைப்பாங்க. இது சும்மா பேசுகிற பயிற்சியில், தத்துவ பயிற்சியில். அப்படி இந்த பயிற்சி சரியில்லைன்னா 25 வருடம் தமிழ்நாட்டில் வரவேற்பு கிடைக்காது. 31ஆம் தேதி 12வது மாதம் இந்த வருஷம் வெள்ளி விழா கொண்டாட போகிறாங்க, 25ஆம் ஆண்டு, பெரிய அளவில். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கெங்கேயோ சுற்றுறோம், ஆனால் உள்ளுக்கு இருக்கிற அழுக்க சுத்தப்படுத்த மாட்டோமே. அந்த அழுக்கு தான் கோபம், கவலை, வேதனை, பொறாமை. இதை சரி கட்ட தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டாங்க, வாழ்க்கையில் நீங்கள் அமோகமாக வாழலாம். இப்பொழுது ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். ஓகே, ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு இந்து கடவுள்கிட்ட போயிருக்கிறாரு. நல்லா கவனமாக கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. கடவுள்கிட்ட போயிருக்கிறாரு. போய் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு இந்து, நான் சிவசாமி வந்திருக்கிறேன் முருகா, நான் சிவசாமி வந்திருக்கிறேன் முருகா. முருகன் சொன்னாராம், நான் இருக்கிற வரைக்கும் வராத, நான் இருக்கும் போது வராதன்னு சொல்லிட்டாராம் முருகன். சிவசாமி போயிட்டாராம். அடுத்தது மறுநாள் போயிருக்கிறாரு. மறுநாள் கர்த்தர்கிட்ட போயிருக்கிறாரு. கர்த்தரே, நான் சிவசாமி வந்திருக்கிறேன், நான் சிவசாமி வந்திருக்கிறேன் கர்த்தரே. நான் இருக்கிற வரைக்கும் வராதுன்னு சொல்லிட்டாராம் கர்த்தர். சிவசாமி போயிட்டானா. மறுநாள் மீண்டும் சிவசாமி போயிருக்கிறான். இப்போ வந்து அல்லாஹ், அல்லாஹ் நான் சிவசாமி வந்திருக்கிறேன், நான் சிவசாமி வந்திருக்கிறேன். அல்லாஹ் சொன்னாராம், நான் இருக்கும் போது வராத, நான் இல்லாத போது வா. இன்னும் கிளம்பி போயிட்டான். மீண்டும் மறுநாள் போயிருக்கிறான். ரொம்ப தெளிவாக போயிருக்கிறான் சிவசாமி. நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ என்ன தெரியுமா சிவசாமி போய் சொல்லியிருக்கிறான், முருகா, அல்லாஹ், கர்த்தரே, உன்னோட சிவசாமி வந்திருக்கிறேன். 3 பேரும் வந்து கட்டி அணைச்சாங்களாம். இப்போ என்ன தெரியுமா தெளிவு, நான் இருக்கும் போது வராத, நான் இல்லாத போது வா. அப்படி என்றால் என்ன தெரியுங்களா, நான் என்ற அகங்காரம், அகம்பாவம், திமிரு இருந்துச்சுன்னா கடவுள் உள்ளுக்கே வரமாட்டான். இந்த உண்மையை உணருங்க. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஒரு பட்டம், பதவி, நிலைக்கு வந்தா என்ன எனக்கு தெரியாதா, நான் அந்த நானை தூக்கி போடுங்க, அப்பதாங்க கடவுள் உள்ளுக்கு வருவான். ஸோ இந்த கதையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவ்வளவு உயர்றவங்க பணிவா இருக்கணும். அதான் வாத்தியார் பாடியிருக்கார்ல, பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோலா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகிவர். செம்மங்க. ஸோ அந்த கடைசியாக அந்த வரியை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த பாடலை போய் வீட்டில் கேளுங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். எங்கெங்க இருக்குது நியாயம்? இந்த கலியுகத்தில் அதர்மத்துக்கு தான் தலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லவங்களுக்கு காலம் இல்லை. நன்றி, நன்றி, நன்றி. இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. எல்லா பேரும் சொல்லுவார், இவர் பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை வழி நடத்த தந்தால் இது நம்முடைய அறிவிப்பு செம்மல் திரு அலெக்சாண்டர் அவருக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுறாங்க. அவருக்கும் வாழ்த்துங்கள். அவர் வந்து அடுத்து திரு மணிமாறன் மாணிக்கம்.